ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, சிப்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டையில் பார்த்தீங்கன்னா சிப்ஸை போட்டு வேறு லெவலில் ஒரு ஆம்லேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்கோ சிப்ஸும் மேட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற சிப்ஸை வச்சு பயங்கரமாக பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா தனியாக பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லா பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க, வெளில இருக்காங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டான்னு ஒரு இதில் வந்து நானும் கேமராமேன் பண்ணுறோம். நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து கேட்பாங்க, என்னை விட்டுட்டு எப்படா வீடியோ போட்டேன்னு கேட்பாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்து எல்லாருக்கும் எக்ஸாமு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம தனியாக பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பரவாயில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க ஏதாவது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. அருமையாக பார்த்துக்கிட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா லேஸை பார்த்திங்கன்னா நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம சைடில் பார்த்திங்கன்னா லேஸு சிப்ஸும்பாங்க, எல்லாம் அது ஒரு பழக்க தோசத்தில் வருது. தோசைகளை வச்சுக்கலாம். இருக்குடா, இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டது? இறங்கிக்கா இந்த ஆம்லேட் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம், லைட்டாக பொடி பொடியாக நொறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நொறுக்கி வச்சுருக்க லேஸ் எடுத்து போட்டுக்கலாம். லேஸு போட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைகள் எடுத்து போடலாம்.
சென்னையிலலாம் இதெல்லாம் பெருசாக வரும்டா. மாதம் 50 மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டானுவோம். மொத்தமாக தானே வாங்குவோம். மளிகை கடையில் சேர்த்து விட்ருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வருது. இப்போ தான் மறந்துவோம். அப்படியே வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்திருக்காரு காரைக்குடியிலேருந்து. சும்மா சொல்லுக்கு அவங்கள அழைக்கிறோம். நல்லா ஜாலியாக இருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக வெந்திருக்கு நல்லா. இங்கே பாருங்க, இந்த பிங்கோ ஜிப்ஸு போட்டது பார்த்தீங்கன்னா நான் நல்லா வருமோ வராதோ என்னமோ நினச்சேன். வேறு லெவலு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தரலாம். இது ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெசிபி, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளவோ ஆம்லேட்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது. நம்ம வீடியோ ஏதாச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னு மாதிரி இருக்குது, நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷு, வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள்,
இது பார்க்கும்போது இங்கே ஏற்றுவா. நல்லா பார்த்தீங்கன்னா இல்லை ஆனியனு தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதில் வந்து செம்மையாக இதாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு வேறு லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பசங்க யாருமே இல்லை, நம்மளும் கேமராமேன் தான் இருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவன்கிட்ட கேட்போம், சஞ்சய்கிட்ட. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நினச்சேன் விட்டுட்டு ஒரு ஆளாக சாப்பிட்ருவான்னு, கடைசியில் கூப்பிட்டாரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.